எம்பெருமான் குருநாதராக வருகிறார் என்று சொல்லுகிறார். அபகார நிந்தைப்பட்டு உழலாதே, அறியாத வஞ்சரை குறியாதே, உபதேச மந்திர பொருளாலே உனை நான் நினைந்து அருள் பெறுவேனோ, இப்பமா முகுந்தனக்கு இளையோனே இமவான் மடந்தை உத்தமி பாலா, ஜபமாலை தந்த சத்குருநாதா திரு ஆவினன்குடி பெருமாளே என்று பாடி பரவுகின்றார். ஜபமாலை தந்த சத்குருநாதராக குருவினுடைய பார்வை பட்டால்தான் ஆணவமலம் அழியும் ஒழியும். அப்படி ஆணவத்தின் காரணமாக ஆணவத்தின் சின்னமாக இருக்கின்றான். யாரெல்லாம் ஆணவத்தினாலே இந்த உலகத்திலே ஆடுகிறார்களோ அவர்களெல்லாம் ஒரு காலத்திலே நிச்சயமாக ஆணவத்தினாலேயே அழிந்து போவார்கள். அவர்களை அழிப்பதற்கு வேறு எந்த சக்தியும் வர வேண்டிய அவசியமில்லை. அவருடைய ஆணவமும் அவருடைய நன்றி கொன்ற தன்மையும் தான் இங்கே அவர்களுடைய அழிவுக்கு காரணமாக இருக்கிறது. நான் தான் பெரியவன், நான் தான் எல்லாவற்றுக்குமாக இருக்கிறேன் என்று ஆணவத்தோடு தரிக்கி திரிபவர்களை இந்த உலகமானது என்ன செய்கிறது என்று சொன்னால், அவர்கள் மற்றவர்களை நசுக்குவதன் காரணமாக அவர்கள் கண்ணீர் விட்டு எம்பெருமானே இதை நீ கேட்க மாட்டாயா என்று அழக்கூடிய அந்த கண்ணீர் துளியே அவர்களை அழித்து விடுகிற என்று சொல்லுகிறார் திருவள்ளுவர். அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை என்று சொல்லுகிறார். அப்படி ஆணவத்தின் காரணமாக தேவர்களை சிறையெடுத்து அவர்களை அழிக்கக்கூடிய அந்த தன்மையுடைய அந்த சூரபதுமனை இதோ அழிப்பதற்காக, சேவலும் மயிலுமாக மாற்றுவதற்காக, அந்த சூரபதுமனை இங்கே வீழ்த்துவதற்காக வேல் சென்று கொண்டிருக்கிறது. வீரவேல், தாரவேல், விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல், செவ்வேள் திருக்கைவேல், வாரி குளித்தவேல், சூர் மார்பும் குன்றும் துளைத்தவேல், உண்டே துணை என்று சொல்வார்களே. இதோ சூரசம்ஹாரம் நடைபெற இருக்கிறது திருச்செந்தூரிலே. நாம் காத்து கொண்டிருந்த அற்புதமான நிகழ்வு சூரசம்ஹாரம் நடைபெற இருக்கிறது. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா. பதம் முடித்து தேவரின் உயர் துடைத்து வெற்றி